வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வர சனிக்கிழமை, அதாவது 8th நவம்பர் 2025 ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் லண்டனோட தியரி எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு ஒரு சில டிப்ஸு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அதுவும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிரேட் 2 தியரி எக்ஸாம் எழுதுவதற்கு உண்டான சில அறிவுரைகள். ஏன்னா கிரேட் 1 பற்றி நம்ம ஆல்ரெடி மே மந்தே பார்த்துருக்கோம். அதனால் நம்ம இந்த வீடியோவில் கிரேட் 2 எழுத போகிறவங்களுக்கு ஒரு சில வழிமுறைகளை சொல்லலாம். இப்போ அந்த வகையில் பார்த்தோம்னாக்கா, நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போக வேண்டியது ஒரு பென்சில், ஒரு பென், ஒரு எரேசர். இதோட உங்களோட வேலிட் ஐடி கார்டு, மேபி அது ஸ்கூலோட ஐடி கார்டாக இருக்கலாம், அல்லது ஆதார் கார்டு, அல்லது பெரியவங்களாக இருந்தாக்கா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலிட் ஐடி கார்டு கொண்டு போயிடுங்க. இதுவே போதுமானது. ஸ்கேல், சில பேர் கோடு போடுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணுவாங்க, அது அவசியம் இல்லை. இன்கேஸ் அது போட்டால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஸ்கேல் கொண்டு போகலாம். மற்றபடி வேறு எதுவுமே நம்ம கொண்டு போகக்கூடாது. 9:30க்கு அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். முடிஞ்சால் நாம் ஒரு 9 o'clock அங்கே இருந்துட்டோம்னாக்கா ரிலாக்ஸாக நம்ம ரூமை செக் பண்ணி எங்கேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு உட்காந்தோம்னாக்கா டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக எழுதிட்டு வரலாம். ஓகே, நம்ம இப்போ கொஷின் பேப்பர் மாடலுக்குள்ளே போகலாம். இப்போது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு 7 செக்ஷன் இருக்க போகுது. அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தோம்னாக்கா ஒன் வேர்டு ஆன்சர். அது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுதுங்க. அதில் பார்த்தோம்னா ஒரு 10 கொஷின் இருக்க போகுது. இந்த 10 கொஷினில் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பார்த்தோம்னாக்கா, இந்த கிரேடு பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-8, அப்புறம் 2-2, 3-2, இந்த 3 டைம் சிக்னேச்சர் புதுசாக கொடுத்துருக்காங்க. அதனால் அதை சார்ந்து கொஷின்ஸ் ஒரு 2-3 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செக்ஷன் 7. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெலடி கொடுத்துட்டு அது என்ன டைம் சிக்னேச்சர்னு கண்டுபிடிக்க சொல்லலாம். அது பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா 3-2 தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரிப்பீட்டட் கொஷினில் 3-2 தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. அதனால் அந்த கொஷின் நம்ம எதிர்பார்த்து போகலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு, ஹோல் பார் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு எத்தனை கவுண்ட்டுன்னு கேட்கலாம். அந்த ஹோல் பார் ரெஸ்ட்டு கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது, டைம் சிக்னேச்சரை பொறுத்து அது 2-4 இருந்தால் அந்த ஹோல் பார், அதாவது ஹோல் பார் ரெஸ்ட் மீன்ஸ் செமி பிரீவ் ரெஸ்ட். 2-4 இருந்தால் அது 2 கவுண்ட், 3-4 இருந்தால் அது 3 கவுண்ட், 4-4 இருந்தால் அது 4 கவுண்ட். அதை மைண்டில் வச்சு நம்ம டோட்டல் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதே மாதிரி கிரேட் 2ல் பார்த்தோம்னா டாட்டட் கிராச்சட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அந்த டாட்டட் கிராச்சட் கொடுத்து அதில் எத்தனை கொயவர்ஸ் இருக்குதுன்னு கேட்கலாம். பொதுவாக அதை ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க. அதில் 3 கொயவர்ஸ் இருக்குன்ற ஆன்சர் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரான்னு போனோம்னாக்க இன்வெர்ஷன் கார்டு கொடுத்துட்டு என்ன இன்வெர்ஷன் அல்லது என்ன கார்டுன்னு கேட்பாங்க. நமக்கு ஃபஸ்ட் இன்வெர்ஷன் தான் வரப்போகிறதுனால கண்டிப்பாக அது ஃபஸ்ட் இன்வெர்ஷன் தான் கேட்டிருப்பாங்க. அதனால் அது என்ன ஸ்கேல்னு பார்த்து கொஞ்சம் கவனமாக அது என்ன ஸ்கேல், என்ன இன்வெர்ஷன் பாருங்கள். பொதுவாகவே கொஷின்லேயே கேட்டிருப்பாங்க மேஜர் ஆர் மைனர்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா அந்த மைனரை திங்க் பண்ணி நம்ம ஈஸியாக அதை எழுதிடலாம். அதை தவிர்த்து ரிப்பீட்டடாக நம்ம பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட 17 வருஷமாக ஒரே சிலபஸ் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் மாறப்போகுது. மேபி இன்னும் ஒரு நாள் இருக்குது, 7th நவம்பர் 2025. மேபி அது செகண்ட் எடிஷன்னு சொல்லியிருக்காங்க. புதுசாக எதனா ஆட் பண்ணியிருக்குமா இல்லையான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணோம். இப்போ அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அட்டையில் லாஸ்ட் பேஜ், அதாவது அந்த அட்டையோட உள்பக்க பேஜில் 59th பேஜ், அதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் அண்ட் சேம் மீனிங்னு ஒரு பேஜில் கொடுத்துருக்காங்க சில நோட்ஸுங்க. அதில் பார்த்தோம்னாக்கா லாஸ்ட்டு 24th February கேட்டிருக்காங்க பேக்கிங் அப்படின்ற வேர்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லிட்டு. அப்போது அது வந்து அக்கம்பனிமெண்ட். அந்த மாதிரியான கொஷின் உள்ளே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த செமிகோவர்ஸ் கொஷின் கேட்பாங்க. செமிகோவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி எதனால் 4 செமிகோவர்ஸ் டபுள் பீமில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் நமக்கு பேஜ் நம்பர் 4ல் கொடுத்துருக்காங்க. செமிகோவர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பீம்டு டுகெதர் இன் groups of 4 வேர் த பீட் இஸ் த கிராச்சட் டைம் சிக்னேச்சர். கிராச்சட் பீட்டில் செமிகோவர்ஸ் 4 வரும்போது ஒன்றா பீம் பண்ணுவாங்க, டபுள் பீம் பண்ணுவாங்கன்றதை மீன் பண்ணியிருக்காங்க. அந்த கொஷின் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை நாம் கொஞ்சம் கவனித்து இந்த கொஷின்லாம் எதிர்பார்த்து போகலாம். அதே மாதிரி நாம் டைம் சிக்னேச்சர் பார்த்தாச்சுங்க. அதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. 3-2 வரும், அதை பார்த்துருங்க.
அடுத்து பார்த்தோம்னா செக்ஷன் 2. செக்ஷன் 2ல் ஸ்கேல்ஸ் கேட்டிருக்காங்க. செக்ஷன் 2வை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்ன கிளஃப்னு பார்க்கணும். என்ன கிளஃப்னு பார்த்து அந்த கிளஃப்க்கு தகுந்த மாதிரி எழுத நம்ம தயாராகிடணும். அடுத்து என்ன ஸ்கேல் கேட்டிருக்காங்க அது நோட் பண்ணணும். அப்போ ஸ்கேலுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீ சிக்னேச்சரை போட்டுடணும். இது நம்பர் 2. நம்பர் 3 நோட் வேல்யூ என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். செமி ப்ரீவில் கேட்டிருக்காங்களா, மினிமில் கேட்டிருக்காங்களா, அல்லது கிராச்செட்டில் கேட்டிருக்காங்களான்றத நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்கா கோயிங் அப் ஆர் டவுன் கேட்டிருப்பாங்க. அப்போது அதை கேர்ஃபுல்லாக நாம் கோயிங் அப் அண்ட் டவுன் போட்டு சம்டைம்ஸ் கீ சிக்னேச்சரை யூஸ் பண்ண வேணாம், உள்ளுக்குள்ளே ஆக்சென்ட்டில் போடுன்னு சொல்லலாம். அதையும் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சு என்ன கீ யூஸ் த கீ சிக்னேச்சர்னு கொடுத்துருக்காங்களா அல்லது வித்தவுட் கீ சிக்னேச்சர் சொல்லியிருக்காங்கன்றதை நம்ம கவனித்து பார்க்கணும். அப்போ செக்ஷன் 2ல் கவனிக்க வேண்டியது என்ன ஸ்கேலு, என்ன கிளஃப்பு, என்ன நோட் வேல்யூ, மறக்காமல் கீ சிக்னேச்சர் போடணும், டவுன் ஆர் அப்பு பார்க்கணும், ஆக்சிடென்டல் தேவைப்பட்டால் போடணும். அடுத்து செக்ஷன் 2லே 2வது கொஷினை உண்டுங்க. ஏன்னா 20 மார்க்ஸ்னால 10 படிச்சிருப்பாங்க. அப்போ 2.2 அப்படின்னு போனோம்னா கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் புரோக்கன் கார்டு கேட்பாங்க. ஏன்னா நம்ம கிரேட் 1ல் ஆர்பிஜியை கேட்பாங்க. கிரேட் 1ல் 2.1ல் ஸ்கேல்ஸும் 2.2ல் ஆர்பிஜியும் கேட்பாங்க. நமக்கு இங்கே கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் புரோக்கன் கார்டு கேட்பாங்க. புரோக்கன் கார்டு கேட்கும்போது நாம் மறுபடியும் அதே ஸ்கேல்ஸ் எழுதுன அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. என்ன கிளஃப்னு பார்க்கணும், நோட் வேல்யூ பார்க்கணும், என்ன ஸ்கேல் பார்க்கணும், அதோட கீ சிக்னேச்சர் பார்க்கணும், கோயிங் அப் ஆர் டவுன் அதை பார்க்கணும் மெயினாக. அப்புறம் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ 3/8னாக்கா பேட்டர்ன் ஆஃப் 3ன்னு கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் 3/8 இருந்தால் அங்கே 3/8 சாம்பிளில் கொடுத்துருக்காங்க. 3/8ன்னும் போது 3 குவைவராக நாம் பீம் பண்ணி பாரை க்ளோஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்கேல் எழுதும்போது கீ சிக்னேச்சர் போடணும், கிளஃப்பு போடணும், டைம் சிக்னேச்சர் தேவையில்லை. பட் நம்ம இங்கே புரோக்கன் கார்டுன்னு எழுதும்போது ஃபஸ்ட்டு கிளஃப், 2வது கீ சிக்னேச்சர், 3வது டைம் சிக்னேச்சர். அந்த டைம் சிக்னேச்சர் தகுந்த மாதிரி தான் நமக்கு குரூப்பிங் பேட்டர்ன் கேட்பாங்க. அதை தகுந்த மாதிரி நம்ம போடணும். 3/8னா 3 குவைவராக போட்டு பாரை க்ளோஸ் பண்ணணும். 2/4 இருந்தால் சம்டைம்ஸ் யூஸிங் 4 குவைவர் பேட்டர்ன் சொல்லியிருப்பாங்க. அப்போ 4 குவைவர்ஸாக பீம் பண்ணி பார் க்ளோஸ் பண்ணணும். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா புரோக்கன் கார்டு எழுதும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சி அப்படின்னாக்கா சிஇஜி, நான் 3/8 சொல்கிறேன், சிஇஜி. அடுத்து பார்த்தோம்னாக்கா இஜிசி, அடுத்து ஜிசிஇ. இப்படி 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறிட்டே போகிறோம். இப்படி போகும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த நோட்டில் முடிக்கணும். இன்கேஸ் அசெண்டிங்காக இருந்தால் அபோவ் த ஸ்டெப் இந்த நோட்டில் முடிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டிசெண்டிங்காக இருந்தால் பிலோ த ஸ்டெப் இந்த நோட்டில் முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதை கவனமாக கவனித்து அங்கே தான் முடிக்கணும். அப்படி முடிக்கும்பொழுது சில நேரம் 2 பார் எழுதும் போதே அந்த நோட்டை ரீச் பண்ணிடுவோம். சில நேரம் 3 பார் எழுதின பிறகு அந்த நோட்டை ரீச் பண்ணுவோம். சில டைம் 4 பார்ஸ் எழுதின பிறகு தான் அந்த அந்த நோட்டை ரீச் பண்ணுவோம். சில டைம்ஸ் 5 பார்ஸும் தேவைப்படும். அப்படி புரோக்கன் கார்டு எழுதும்போது எத்தனை பார்ன்றது கணக்கு இல்லை. அவங்க எந்த நோட்டில் முடிக்க சொல்லியிருக்காங்களோ அந்த நோட்டில் முடிக்கணும். மறக்காமல் அவங்க சொன்ன பேட்டர்னில் எழுதணும். இது 2.2. அடுத்து செக்ஷன் 3. செக்ஷன் 3 இதில் தான் கொஞ்சம் எல்லாரும் கஷ்டப்படுறது. 5 டிஃப்ரெண்ட் மிஸ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்தோம்னாக்கா நாம் கிளஃபில் ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இப்போ ட்ரிபிள் கிளஃப் அப்படின்னு போட்டோம்னா செகண்ட் லைனில் ஸ்டார்ட் பண்ணாமல் 3rd லைனில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அல்லது பேஸ் கிளஃப்னு பார்த்தோம்னாக்கா அந்த டாட் 4th லைனில் வைக்காமல் 5th லைனில் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. அடுத்து கீ சிக்னேச்சர் கரெக்டான இடத்துல போடாமல் வேறு லைன்லேயே ஒரு ஸ்பேஸ்லேயே போட்டிருப்பாங்க, அல்லது கிராஸாக போட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். அடுத்து டைம் சிக்னேச்சர்னு பார்த்தோம்னாக்கா இப்போ 3/8 அப்படின்றத 8/3ன்னு மாற்றி கொடுத்துருக்கலாம். அல்லது மெலடி 3/4 இருக்கும், ஆனால் இவங்க 3/2 கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சம்டைம்ஸ் டைனமிக்ஸ் மார்க்கை மேலே போட்டிருப்பாங்க. யூஸ்வலாக டெம்போ மார்க் மேலே இருக்கணும், டைனமிக் மார்க்ஸ் கீழே இருக்கணும். இதை மாற்றி கொடுத்துருக்கலாம். டெம்போ மார்க்கை கீழே கொடுத்துட்ருப்பாங்க, டைனமிக்ஸ் மார்க்கை மேலே கொடுத்துட்ருப்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம செக் பண்ணி அதில் மிஸ்டேக்ஸ் இருக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து அன்வான்ட் டை கொடுத்துருப்பாங்க. அந்த டையை நம்ம நோட் பண்ணி
அதை கிராச்செட்டாக கன்வெர்ட் பண்ணுறதா இல்லை மினிமாக கன்வெர்ட் பண்ணுறதா அந்த மாதிரியான கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதே மாதிரி டைம் சிக்னேச்சர் 3/8 இருந்தால் குரூப்பிங் குவைவர்ஸ் 3 இருக்கணும். அப்படி இல்லாமல் மாற்றி கொடுத்துருக்கலாம். அதை கவனித்து எழுதுங்க. அதே மாதிரி 3/8 கிராச்செட் ரெஸ்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், குவைவர் ரெஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கிராச்செட் ரெஸ்ட் கொடுத்துருந்தாலும் அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதை நாம் அப்படி எழுதிடலாம். அடுத்து ஆக்சிடென்டல் வந்து நோட்டுக்கு முன்னாடி இருக்கணும். அது சம்டைம்ஸ் நோட்டுக்கு ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதையும் செக் பண்ணி நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணி எழுதிடலாம். அடுத்தபடியாக ஹோல் பார் ரெஸ்ட் சம்டைம்ஸ் 3-4 இருந்தால் 3 கிராச்செட் ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை நாம் செமி பிரீவ் ரெஸ்ட்டாக போடணும். இங்கே அது செமி பிரீவ் ரெஸ்ட் இல்லை, எம்டி பார் ரெஸ்ட், ஹோல் பார் ரெஸ்ட். 2-4 இருந்தாலும் அதை யூஸ் பண்ணலாம், 3-4 இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், 4-4 இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், அல்லது எனி டைம் சிஹெச் இருந்தாலும் ஒரு பார் ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த செமி பிரீவ் ரெஸ்ட் யூஸ் பண்ணலாம். அது 2-4 இருந்தால் 2 கவுண்ட்டாக மாறிடும், 3-4 இருந்தால் 3 கவுண்ட்டாக மாறும், 4 கவர் இருந்தால் 4 கவுண்ட்டாக மாறும். இதே 5/8 இருந்தாலும் 5 குவைவர் பீட்டாக மாறிக்கும். அதனால் அந்த ஹோல் பார் ரெஸ்ட் இன்கேஸ் வந்தால் அதை கவனமாக பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டெம் டைரக்ஷனுங்க, ஸ்டெம்மும் வந்து சம்டைம்ஸ் கீழே வரும்போது ரைட் சைடில் போட்டிருப்பாங்க, மேலே போகும்போது லெஃப்ட் சைடில் போட்டிருப்பாங்க, அல்லது ஹை நோட்ஸுக்கு ஸ்டெம் ஹையில் போயிட்டுருக்கும், லோ நோட்ஸுக்கு ஸ்டெம்மு லோவில் போயிருக்கும். இந்த மாதிரியான ஸ்டெம் டைரக்ஷனில் கொஞ்சம் தப்பு பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம நோட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி குரூப்பிங் குவைவர்ஸ் பார்த்தாச்சுங்க. டைம் சிக்னேச்சர், கீ சிக்னேச்சர், கிளஃப், இது எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாவே நம்ம அதில் ஃபுல் மார்க் வந்துடலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஆர்டிகுலேஷன் மார்க்கில் தப்பு பண்ணலாம். ஆர்டிகுலேஷன் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஸ்டக்காட்டோ இருக்குது அல்லது டென்யூட்டிவ் இருக்குனாக்கா அது நோட் ஹெட்டு கிட்ட வரணும், அபோவ் த நோட் ஹெட் வரணும். அதை தூக்கி நம்ம ஸ்டெம்முக்கு கீழே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம்னாக்கா செக்ஷன் 4 ஆக்சுவலாக கொஞ்சம் ஈஸி. கவனித்து எழுதணும்னாக்கா ஃபுல் மார்க் எடுத்துடலாம். என்னென்னா சீக்வன்ஸை வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம், ட்வைஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்படி சீக்வன்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நோட் எங்கே ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்து அதே மாதிரி அடுத்து இப்போ ஃபஸ்ட் நோட் ஃபார் எக்ஸாம்பிள் 5th லைனில் ஆரம்பிச்சிருக்குனாக்கா அடுத்த பேட்டர்ன் நம்ம அடுத்த சீக்வன்ஸ் எழுதும் போது 4th ஸ்பேஸில் ஆரம்பிக்கணும். அதுக்கு அடுத்த சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் போது 4th லைனில் ஆரம்பிக்கணும். அப்படின்னு ஃபஸ்ட் நோட்டு கரெக்டாக பார்த்துட்டோம்னா அதுக்கு அடுத்த நோட்டு நம்ம ஈஸியாக அப்படியே டவுன் பண்ணியோ இல்லை அதை அப் பண்ணியோ எழுதிடலாம். இது நம்பர் 1 கவனிக்க வேண்டியது. அடுத்து பார்த்தோம்னாக்கா அடுத்து முக்கியமாக இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன டைம் சிக்னேச்சர் அதை பார்க்குறோம். ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த கிராச்செட்டை நாம் அடுத்து சீக்வன்ஸ் எழுதும் போது அதை மினிமாக மாற்றி எழுதுறாங்க. அந்த மாதிரி சின்ன இப்போ டாட்டட் கிராச்செட் இருக்குன்னா டாட்டட் கிராச்செட் டாட் மிஸ் பண்ணிடுறாங்க, மிஸ் பண்ணி எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த டைம் சீரியஸ் அந்த மாதிரி பார் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அதை கவனமாக எழுதணும். இதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது ஒரே லைனில் முடிஞ்சிட்டா பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட் லைன்லேயே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸை வந்து கொஞ்சம் ஃபஸ்ட் லைனில் கொஞ்சம் நல்லா அழகாக கேப் விட்டு எழுதணும், நான் 2வது லைனில் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது கேர்ஃபுல்லாக எழுத வேண்டியது கிளஃப்பும் கீ சிக்னேச்சர் கண்டிப்பாக போடணுங்க. அடுத்த லைனுக்கு போகும்போது டைம் சிக்னேச்சரை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கிளஃப் அண்டு கீ சிக்னேச்சர் கண்டிப்பாக நாம் யூஸ் பண்ணணும். அதை கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் பண்ணும்போது நாம் பார்க்கணும். மற்றபடி அதில் இருக்கிற நோட்டு அதில் இருக்கிற பேட்டர்ன் அப்படியே 1 by 1 கோயிங் டவுன் அப், ஒரு நோட் டவுனில் இருக்கலாம் அல்லது ஒரு நோட் அப்பில் இருக்கலாம் அப்படி கேட்டிருப்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணால் அதில் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். அடுத்து டிரான்ஸ்போஸ்லேயும் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆஸ் யூஷுவல் கிளஃப், கீ சிக்னேச்சர், டைம் சிக்னேச்சர், இது 3 கரெக்ட் பண்ணாவே ஒரு 90% வேலை முடிஞ்சு போச்சுங்க. அடுத்து 10% மேலே என்ன நோட் இருக்கோ அதை டவுன் பண்ண சொல்கிறாங்கனாக்கா அதே நோட்டு தான் வரப்போகுதுங்க. ஒரு ஆக்டேவ்ன்றதுனால எதுவுமே யோசிக்க வேணாங்க. மேலே சி கொடுத்துருக்காங்களா, மறுபடியும் நம்ம ஒரு ஆக்டேவ் கீழே இறக்கி அந்த சியிலேருந்து போயிடலாம். அந்த நோட்டை வந்து மாற்றாமல், நோட்டு வேல்யூ மாற்றாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் லைனில் இருக்குது அடுத்த ஸ்பேஸுக்கு போனால் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாமல் என்ன நோட்டுன்னு பார்த்து எழுதிட்டோம்னாக்கா அதில் ஃபுல் மார்க். சியா அடுத்து சி, பியா பி, ஏவா ஏ, அப்படி மாற்றி எழுதிட்டோம்னாக்கா கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். எழுதிட்டு மறக்காமல் எந்த ஃப்ரேஸ் மார்க் நம்ம எழுதினாலும் மறக்காமல் கடைசியில் டபுள் பார் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து செக்ஷன் 6 பார்த்தோம்னாக்கா
ரைட் யுவர் ஓன் டியூன். இதுவும் ரொம்ப ஈஸி, யூஸ்ஃபுல், அதே மாதிரி இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஏன்னா இந்த கிரேடு பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் சிக்னேச்சரும் ஒரு பேட்டர்னும் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, நமக்கு வந்து ஸ்டேவ் லைன் கொடுத்துருவாங்க, அதில் கிளஃப்பும் கொடுத்துருவாங்க. அதை முக்கியமாக பார்த்துங்க, என்ன கிளஃப்ன்றதை பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஸ்கேல்னு பார்த்து அந்த ஸ்கேலுக்கு உண்டான கீ சிக்னேச்சர் மறக்காமல் போட்டுடணும். அடுத்து என்ன டைம் சிக்னேச்சர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக போட்டுடணும். ஃபஸ்ட்டு இது மூணுத்தையும் தெளிவாக எழுதிடலாங்க. என்ன கிளஃப் கொடுத்துருக்காங்க பார்த்து அதுக்கு தகுந்த கீ சிக்னேச்சர், அவங்க கொடுத்துருக்குற டைம் சிக்னேச்சர். இதுக்கப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன ஸ்கேலு, அதுக்கப்புறம் என்ன நோட்டில் முடிக்க சொல்லிக்காம பார்க்கணும். பொதுவாக செகண்ட் கிரேடை பொறுத்த வரைக்கும் முடிக்கும் போது டானிக் நோட்டில் முடிக்க சொல்லியிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன வேணாலும் ஆரம்பிக்கலாம், ஆனால் முடிக்கும்போது கரெக்டாக நாம் டானிக் நோட்டில் முடிக்கணும். அது எந்த ரெஜிஸ்டர் வேணால் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்போவே கம்போசிங் லெவலில் யோசித்து நம்ம வாசித்து பார்த்தா அது ஈஸியாக இருக்குமா. மேத்தமெட்டிக்கலாக அந்த டைம்ஸுக்கு அவங்க கொடுத்த பேட்டர்னுக்கு கண்டமேனிக்கு எழுதாமல் நமக்கு ஒரு அழகாக மெலடியும் கொடுக்குற மாதிரி அதை அப்படியே காப்பி பண்ணி கம்ப்ளீட்டாக அங்கே என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்காலும் அந்த பேட்டர்ன் தான் நம்ம யூஸ் பண்ணோம், வேறு பேட்டர்ன் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஆர்பிஜே அந்த டானிக் ட்ரையாடு மட்டும் யூஸ் பண்ணாங்கனாக்கா அது கிட்டத்தட்ட ஆர்பிஜே மாதிரி அந்த 8 நோட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். 8 நோட் மீன்ஸ் 1, 3, 5, 8 இந்த 4 நோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபஸ்ட்டு 5 நோட்ஸ் அப்படின்னாக்கா என்ன ஸ்கேலோ சினாக்கா C to G யூஸ் பண்ணலாம். அதில் எது வேணாலும் எப்படி வேணாலும் ஸ்கிப் ஆகிருக்கலாம். மெலடியாக பார்த்துட்டு முடிக்கும் போது மறக்காமல் டானிக் நோட்டில் முடிச்சிடலாங்க. அடுத்து செக்ஷன் 7. செக்ஷன் 7 தான் அதுலேயும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நமக்கு மார்க் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 நோட்டு கொடுத்து இதுக்குண்டான இன்டர்வல்ஸ் கேட்பாங்க. இந்த இன்டர்வல்ஸ் செக் பண்ணும்பொழுது மறக்காமல் கீ சிக்னேச்சரையும் மைண்டில் வச்சு நாம் சொல்லணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் பாரில் லாஸ்ட் நோட் அண்ட் தேர்ட் பாரில் ஃபஸ்ட் நோட்டுக்கு உண்டான இன்டர்வல் என்னென்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா, செகண்ட் பாரில் ஏ கொடுத்துட்டு தேர்ட் பார் ஃபஸ்ட் பீட்டில் பி கொடுத்துருந்தாங்கனாக்கா அது எஃப் மேஜராக இருந்தால் கீ சிக்னேச்சரில் ஃப்ளாட் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஏ டு பி ஃப்ளாட் மைனர் செகண்ட் அல்லது செமிடோன். நாம் அது வெறுமனே ஏ டு பின்னு பார்த்துட்டு மேஜர் செகண்ட் அல்லது டோன்னு சொல்லிட்டோம்னாக்கா நமக்கு 2 மார்க் போயிடும். அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்பர் 1. அடுத்து அந்த கொஷினில் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது ரோமன் நியூமரல் கேட்டிருப்பாங்க அல்லது கார்ட் சிம்பிள் கேட்டிருப்பாங்க. பொதுவாக எல்லாருமே ரோமன் நியூமரல் கேட்டால் கூட கார்ட் சிம்பிள் எழுதுவாங்க. கார்ட் சிம்பிள் எழுதும்போது மறக்காமல் மைனராக இருந்தாலும் அந்த எம்மு போடணுங்க. நமக்கு வந்து இப்போதைக்கு 5, 6 வரலாங்க. மேபி ஒரு சி மேஜர், ஜி மேஜர், எஃப் மேஜர். அதே மாதிரி சியோட ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர், ஜியோட ரிலேட்டிவ் மைனர் இ மைனர், எஃப்ஓட ரிலேட்டிவ் மைனர் டி மைனர். இந்த 6 ஸ்கேல் தான் வரப்போகுதுங்க. இந்த 6 ஸ்கேலில் கார்ட் சிம்பிளாக இருந்தால் அபோவ் த ஸ்டேவ் எழுத போகிறோம். மேஜராக இருந்தால் எதுவுமே யோசிக்க வேணாம், சி, ஜி, எஃப்னு போட்டுடலாம். மைனராக இருந்தால் ஏ மைனர் ஏஎம், இ மைனர் இஎம், டி மைனர் டிஎம்னு போட போகிறோம். இதே ரோமன் நியூமரல் அப்படின்னாக்கா எனி மேஜர் ஸ்கேல் இருந்தாலும் கேபிட்டல் லெட்டர் 1 போட்டுற போகிறோம். அல்லது எனி மைனர் கார்டாக இருந்தாலும் ஸ்மால் லெட்டர் 1ங்க. அது ஸ்மால் லெட்டர் ஐ மாதிரி இருக்க போதுங்க. இது மறக்காமல் மேஜராக மைனரான்றதை குறிக்கிறத கேபிட்டல் லெட்டரில் போட போகிறோமா அல்லது ஸ்மால் லெட்டரில் போட போகிறோம்னா அதை கொஞ்சம் கவனித்து போட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் இதில் கஷ்டமானது பார்த்தீங்கன்னாக்கா டைம் சிக்னேச்சரோட வந்து என்ன டைப்பில் கொடுத்துருப்பாங்க கேட்பாங்க. என்ன டைப் ஆஃப் பீட்டுன்னு கேட்பாங்க. பொதுவாகவே இப்போ நமக்கு 3-2 அல்லது 2-2 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறதுனால 3-2 டைப் சிக்னேச்சர் தான் நம்மளுக்கு அந்த மெலடி கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன டைப் ஆஃப் பீட்னு கேட்டோம்னாக்கா மினிம் பீட் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது ரெண்டுமே பார்த்துக்கணும். ஏன்னா யூஸ்வலாக வந்து கிரேட் 1ல் பார்த்தோன்னாக்கா 3-4, 2-4, 4-4 தான் பார்த்ததுனால எல்லாமே கிராச்சட் பீட்டில் இருக்கும். இங்கே வந்து நமக்கு டைம் சிக்னேச்சர் மாறதுனால அதிலேருந்து கேட்பாங்க வாட் டைப் ஆஃப் பீட்னு. அப்போ நம்ம மினிம் பீட் அல்லது குவைவர் பீட் இது ரெண்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்கா ஸ்கேல்ஸ் ஆர் புரோக்கன் கார்டு அல்லது சீக்வன்ஸ் கேட்பாங்க. சம்டைம்ஸ் சீக்வன்ஸ் கேட்கலாம் அல்லது ஆர்பிஜோ. இது மூணுமே ஒரே பாரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் ஸ்கேல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பாரில் ஒரு 3 நோட் இருக்கலாம், அடுத்த பாரில் ஒரு 4 நோட் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து கடைசியாக ஒரு நோட் மொத்தம் 8 நோட் இருக்கலாம். ஸ்கேல்ஸ்னால் 8 நோட்டு மார்க் பண்ண வேண்டியிருக்கும். ஆர்பிஜியோனா 4 நோட்டு மார்க் பண்ண வேண்டியிருக்கும். இது தவிர்த்து சம்டைம்ஸ் சீக்வன்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க. சீக்வன்ஸ்ன்றது வித்தின் பாரையும் இருக்கலாம் அல்லது அடுத்த பாரில் இருக்கலாம் அல்லது ஃபஸ்ட்டு பார்லேயும் 5th பார்ல இருக்கலாம். ஒரே மாதிரியான பேட்டர்ன் ஒரு நோட் கீழே இறங்கியோ அல்லது ஒரு நோட் மேலே ஏறியோ அடுத்தடுத்து வரலாம். அல்லது ஒரு பார் ஃபஸ்ட்டு பாரில் இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரியான பேட்டர்ன்
5th பார்லேயும் கொடுத்துடலாம். அப்போ அதுவும் ரெண்டுமே சீக்வன்ஸ்னு இப்போ சில கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அடுத்தடுத்து வர வேண்டிய அவசியம் இல்லை. வேறு இடத்துலையும் மாற்றி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது வித்தின் பார்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்து எழுதியிருக்கேன். அடுத்து கீ சிக்னேச்சர், ஆக்சிடென்டல், இது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டியது தான். அதை பார்த்து நாம் ஏதாவது நோட் நேம் கேட்டாங்கனாக்கா அதை நோட் நேம் கூட நம்ம கீ சிக்னேச்சரை மைண்டில் வச்சு சொல்லலாம். இன்கேஸ் ஜி மேஜராக இருந்தால் கீ சிக்னேச்சரில் எஃப் ஷார்ப் இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு நோட்டு சர்க்கிள் பண்ணி இது என்ன நோட் நேம் கேட்டாங்கனாக்கா அது எஃப் ஷார்ப்னு சொல்கிறதுக்கு கவனமாக பார்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் வச்சு எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல் மார்க் வாங்கலாம். மோஸ்ட்லி கிரேட் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அபோவ் 90 வாங்கலாம். கொஞ்சம் பொறுமையாக எழுதுங்க. டைம் நிறைய இருக்குது, 2 hours நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு முறை எழுதிட்டு 1க்கு 2 முறை நம்ம திரும்பவும் அதை ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வெளியே வாங்க. ஒன்ஸ் வெளியில் வந்துட்டோம்னா திரும்பி உள்ளே போக முடியாது. அதனால் வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே யோசித்து எல்லாத்தையும் ஒரு முறை ரீசெக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். நல்ல மார்க் எடுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.